படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். அதிர்ச்சியால் தன் கண் முன்னாலேயே உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த தனது தாய்க்கு கடைசி தண்ணீரை கொடுத்தபடி அவரது மகன் உள்ளிட்ட உறவினர்கள் கதறி துடித்து அழும் காட்சிகள்தான் இவை. வீட்டை ஜப்தி செய்கிறேன் என்கிற பெயரில் வீட்டில் உள்ள பெண்கள், பிள்ளைகள், வயதான பெண்மணி என ஒவ்வொருவரையும் வெளியில் நிற்க வைத்து சாப்பிடக்கூட விடாமல், தண்ணீர் கூட குடிக்க விடாமல் இந்தியன் வங்கி ஊழியர்கள் செய்த அட்ராசிட்டியால் பரிதாபமாக ஓர் உயிர் பறிபோயிருக்கிறது. சென்னை முகப்பேர் மேற்கு எபினேசர் அவென்யூ பகுதியை சேர்ந்தவர் இன்பராஜ். மனைவி கனிமொழி மற்றும் தாய் கீதா என்கிற எஸ்தர் ஆகியோருடன் வசித்து வந்தார். கடந்த 2017ஆம் ஆண்டு தனது அண்ணன் ஒருவருக்கு பணம் தேவைப்படுவதால் இடைத்தரகர் மூலம் இந்தியன் வங்கியில் 1 கோடி ரூபாய் கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த கடனில் சில மோசடிகள் நடந்துள்ளதாக இன்பராஜ் தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த நிலையில் இந்த கடனை வசூலிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட ஆரம்பித்தது இந்தியன் வங்கி. இது தொடர்பான வழக்கு எழும்பூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. வழக்கு தொடர்பான விசாரணை நடைபெற இருந்த நிலையில் அதற்கு முந்தைய நாளே திருவள்ளூர் நீதிமன்ற உத்தரவின்படி வீட்டை ஜப்தி செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக அதிரடியாக உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் இந்தியன் வங்கி ஊழியர்கள். தண்ணி கேட்டாங்கன்னா அங்க கொடுப்பீங்களா சார்? கொடுத்தோம் சார். நீங்க தான் பிளாஸ்க்ல இருக்கத அலோ பண்ணலங்களா? அப்போது வீட்டில் இருந்த இன்பராஜின் மனைவி கனிமொழி, தாய் எஸ்தர் ஆகியோரை வீட்டில் இருந்து அப்புறப்படுத்தினர். உடல் நலம் சரியில்லாமல் சக்கர நாற்காலியில் அமர வைக்கப்பட்டிருந்த எஸ்தர் ஒரு கட்டத்தில் தனது வீடு ஜப்தி செய்யப்படுவதை அறிந்து அதிர்ச்சியாகி உயிருக்கு போராட ஆரம்பித்தார். ஒரு பக்கம் ஆசையாய் வாழ்ந்த வீட்டுக்குள் யார் யாரோ நுழைந்து அத்துமீறி கொண்டிருக்கும் சூழலிலேயே இன்னொரு பக்கம் தாய் எஸ்தரின் உயிர் துடிதுடித்து அடங்கியது. உயிரிழந்த எஸ்தரின் உடலை வீட்டுக்குள் கொண்டு சென்று அழக்கூட முடியாமல் தவியாய் தவித்துள்ளது அந்த குடும்பம். இந்த நிலையில் இன்பராஜ் தரப்பில் நொளம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கடன் என்கிற பெயரில் தன்னை இடைத்தரகர் மற்றும் வங்கி மேலாளர் உள்ளிட்டோர் மோசடி செய்துவிட்டார்கள். இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கும் போதே அத்துமீறி வங்கி தரப்பில் இருந்து வீட்டுக்குள் நுழைந்து விட்டதால் தனது தாய் உயிரிழந்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் அவரது மகன் இன்பராஜ். நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இன்பராஜின் குடும்பம் அப்பகுதியில் வசித்து வந்ததால் இந்த சம்பவம் அப்பகுதி மக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.